வெறும் 3 ஸ்டெப்பில் இந்த அழகான எம்ப்ராய்டரி பார்க்கலாம் வாங்க. ஒரு க்ராஷெட் நூல் பெரிய ஊசியில், அதே மாதிரி சாதா நூலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்துகிட்டு பின்னாடி வந்து நீங்கள் சாதாரண ஊசியில் இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு பிடிச்சிக்கிட்ட பிறகு பின்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுங்க. பிறகு அதே மாதிரி அந்த க்ராஷெட் நூலையை நீங்கள் எங்கே விட்டிங்களோ அதே இடத்துல போட்டுக்குங்க. அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எப்படி போட்டிருக்கேன்னு. சின்ன நூலில் நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி திருப்பி ஒரு லாக் போட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா சைட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பேப்பர்லாம் எடுத்துகிட்ட பிறகு சென்டரில் நீங்கள் இதே மாதிரி சின்ன நூல் கொண்ட ஊசியில் 2 பக்கம் நூலையும் நீங்கள் லாக் பண்ணி எடுத்து பின்னாடி ஸ்டிச்சஸை போட்டுருங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது இது செகண்ட் ஸ்டெப். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ரிங்கில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் அப்படி தான். ஒவ்வொரு சென்டரு ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்ட பிறகு அதை நீங்கள் லாக் பண்ணி எடுத்துக்கணும். ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சூரியன் வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். அதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக நான் ஒரு பீட்ஸோடைய எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி சென்டர்லேருந்து வேறு ஒரு நூல் கலரை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சஸை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஸ்டிச்சஸை விட்டுட்ட பிறகு ஒரு பீட்ஸ் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாக்கிங் சிஸ்டம்லாம் நீங்கள் பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பின்னாடி நீங்கள் லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணலாம். சேம் ஸ்டெப் நீங்கள் கோல்ட் பீட்டும் கொடுக்கலாம்.